எனக்கு இது புரியலைங்க. ஏன் சென்னையில வெள்ளம் வந்தா மட்டும் மக்கள் பெருசா பாக்குறாங்க, அதே சவுத்துல வெள்ளம் வந்தா அதை அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பார்க்க போனா சென்னையோட ஒரு பெரிய வெள்ளம் சவுத் சைட்ல தாங்க வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க எம்ஆர் வெற்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நான் வெற்றி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவுத் சைடில் பெஞ்ச மழையில பார்த்தீங்கன்னா நிறைய பைக் பார்க்கிங் இருந்தது பார்த்தீங்கன்னா அப்படியே முழுகி இருக்கிறத பார்க்க முடிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே இடிஞ்சு விழுகுதுங்க தண்ணியில். இதில் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு போனம் தண்ணியில் மிதந்து வருது. அதில் ஒரு சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் ஐயோ என் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு அழுகிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வாங்க இதை பற்றி ஒரு சில வீடியோ காட்சிகளை பார்த்துடலாம். தள்ளி நின்னுங்க எல்லாரும். அவனுக்கா முதல்ல தள்ளி நின்னுங்க சொல்லுதா இல்ல இங்க வந்துரும். அவரு தெரியாதா இவங்க கத்திட்டு இருக்காங்கப்பா. வாழைக்காடு மட்டமாயிட்டு இந்த சைடு விடுது இப்போ. ஆமா சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்ல இருந்து நேற்று காலையில் 10 மணி வரைக்கும் மழை பெஞ்சிருக்குங்க. இதில் ரொம்ப பாதிக்கப்பட்ட டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, நாகர்கோவில். இந்த மழை எதனால பெஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல்ல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவிட்டு இருக்குங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த மழை பெஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பாபநாசம், சேர்வாறு, மணிமுத்தாறு இந்த மாதிரி டேம்ல இருக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா நிரம்பி ஒளியறதுனால தண்ணியை திறந்து விட்டாங்க. இந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி எல்லாம் தாமிரபரணி ஆற்றுல தாங்க ஓடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சம் கண்ணாடிக்கு மேல தண்ணி பாத்தீங்கன்னா இந்த தாமிரபரணி ஆறுல போயிட்டு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இந்த கரையோர இருக்கிற குடியிருப்புகள்லாம் வெள்ள நீர் புகுந்துருச்சுன்னு சொல்றாங்க. தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆகிற பாபநாசத்துல இருந்து திருச்செந்தூர் கடல்ல கலக்கிற புன்னகையில் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கரைக்கு 2 சைடுமே இருக்கிற நகரங்கள், கிராமங்கள் எல்லாமே வெள்ள நீர்ல பாதிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. சீவலப்பேரி பக்கத்துல இருக்கிற குப்பக்குறிச்சி, வெள்ளக்கோயில், ராஜகுடி இந்த மாதிரி கிராமத்தை பாத்தீங்கன்னா மழை நீர் கம்ப்ளீட்டா சூழ்ந்திருக்கு. அங்க இருக்கிற மக்களே பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணி தான் காப்பாத்திருக்காங்க. திருநெல்வேலி சிட்டிக்குள்ள மழை நீர் பூந்திருக்கிறதுனால அங்க நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல என்னென்ன இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னா திருநெல்வேலி ஜங்ஷனுங்க, கைலாசபுரம், சிந்துபூந்துரை, வண்ணார்பேட்டை, கொக்கிரகுளம், உடையார்பட்டி, மணிமூர்த்தீஸ்வரம் இந்த மாதிரி பகுதிகளில் வெள்ள நீர் கம்ப்ளீட்டா சூழ்ந்திருக்கிறதுனால அங்க இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா வெளியே வர முடியாத மாதிரி மாட்டிருக்காங்க. அப்புறம் அந்த திருநெல்வேலி டு மதுரை ஹைவேஸ் ரோட்ல பாத்தீங்கன்னா இந்த வெள்ள நீர் பாத்தீங்கன்னா ரோட்டு மேலேயே நின்று இருக்கிறதுனால அந்த சைடு போற பஸ்ஸை ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தூத்துக்குடி சிட்டில வெள்ள நீர் புகுந்தனால சிட்டியே மூழ்கிருச்சுன்னு சொல்றாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா இந்த தாழ்வான பகுதிகளில்
வெள்ள நீர் கழுத்தளவு வரைக்கும் நின்று இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இதுல மெயினா பாதிக்கப்பட்டிருக்க ஊருன்னு பாத்தீங்கன்னா காயல்பட்டினம், திருச்செந்தூர், வைகுந்தம், சாத்தான்குளம். இது வரைக்கும் 95 மீட்டர் மழை பதிவாயிருக்கு. தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர், மதுரை, திருநெல்வேலி இந்த ஊருக்குலாம் பாத்தீங்கன்னா பஸ் வசதியை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மக்கள் வேற ஏதாச்சும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கழுத்தளவு தண்ணி நிக்கிறதுனால போட்டை யூஸ் பண்ணி தான் அங்க இருக்கிற மக்களை காப்பாற்றிட்டு வராங்க. ஆனா இப்ப வரைக்கும் வந்த தகவல் படி பாத்தீங்கன்னா போட்ல போறதுக்கு யாருக்கு இது வரைக்கும் காசு வாங்கலைங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்காவாசி அம்மா உணவு ஃபுல்லா தண்ணியில மூழ்கிட்டதுனால இந்த நிவாரண முகாம்ல இருக்கிற மக்களுக்கு பாத்தீங்கன்னா உணவு சமைக்கவே முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எந்த ஹோட்டலுமே திறக்காதனால அங்க இருக்கிற மக்கள் தான் பசியால ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. தென்காசி மாவட்டத்துல அடைவனாறு அணையை தவிர மித்த 4 அணையும் நிரம்பி வெளியேறதுனால அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணீரெல்லாம் திறந்து விட்டுட்டு இருக்காங்க. குற்றால அருவியில பாத்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கனால போலீஸ் பாத்தீங்கன்னா முன்னாடியே பேரியர்லாம் வச்சு மக்கள் உள்ள போகாத மாதிரி தடுத்துட்டாங்க. அதுல விழுகிற சாரல் மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு விழுகுதுங்க. அந்த அளவுக்கு ஃபோர்ஸா தண்ணி வந்துட்டு இருக்கு. இந்த வெள்ள நீர் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, நாகர்கோயிலே விட்டு வைக்கலைங்க. அங்க இருக்கிற வீடுக்குள்ளேயும் மழை நீர் உள்ள புகுந்து அங்க இருக்கிற குடியிருப்புகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ், கமாண்டோ போர்ஸ், ராணுவம் இவங்க 3 பேருமே சேர்ந்து மக்களை மீட்டுட்டு வராங்க. இந்த நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கரண்ட் பில் டேட் பாத்தீங்கன்னா 18ல இருந்து 30 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜனவரி 2 வரைக்கும் தள்ளி போட்டிருக்காங்க. இதுல நீங்க ஏற்கனவே எக்ஸ்ட்ராவா ஃபைன் ஏதாச்சும் கட்டியிருந்தீங்கன்னா அடுத்த மாசம் பில்ல வந்து கழிச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சலுகை பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பொருந்தும்னா இந்த வீட்டு பில் கட்டுறவங்க, பிசினஸ் பண்றவங்க, இண்டஸ்ட்ரீஸ் நடத்துறவங்க, சிறு குறு தொழில் பண்றவங்க, நடுத்தர தொழில் பண்றவங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது எல்லா டைப் மக்களுக்குமே பொருந்துற மாதிரி தாங்க இது அனௌன்ஸ்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு 30 நாட்டுப்படகுகளை வச்சு மீட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு போட்டுக்கு 5 மீனவருங்கிற அடிப்படையில அனுப்பிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு குடும்பம் பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸே வெள்ளத்துல மூழ்கிருச்சுங்க. அதனால கலெக்டருமே அந்த ஒர்க்கர்ஸுமே யாருமே ஆபீஸ்க்கு போகலன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அங்க இருந்த ஒர்க்கர்ஸே ஒரு படகு அனுப்பி அவங்களை மீட்டுட்டு வந்திருக்காங்க. கலெக்டர் ஆபீஸ் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒர்க் பண்ண முடியாத காரணத்தினால அதை வேற இடத்துக்கு மாத்திருக்காங்க. ஒரு புது மொபைல் நம்பரையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன். தேவைப்பட்டா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அடுத்து 30 நாள்ல டெலிவரியாக போற 696 கர்ப்பிணி பெண்களை உடனடியாக அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து 7 நாள்ல டெலிவரியாக போற 24 கர்ப்பிணி பெண்களையும் நீங்க உடனடியா அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லி அந்த மாவட்ட கலெக்டர் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காருங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாராட்டிட்டு வர்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல மழையால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களோட அவசர உதவிக்கு, உணவுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாம யாராச்சும் உதவி செய்யறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி எங்களோட மிங்கிள் ஆயிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மழையை பத்தி சென்னை வானிலை மையம் என்ன சொல்றாங்கன்னா, இது பாத்தீங்கன்னா நார்மலா அந்த மேகம் வெடிச்சு பெய்யற மழை இல்லை. இது நார்மலா பெய்யற மழையை விட தென்காசியில 60% அதிகமாகவும், தூத்துக்குடியில 80% அதிகமாகவும் பெஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இதை பத்தி சென்னையோட வானிலை அறிக்கை தலைவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்து 24 மணி நேரத்துல திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, நாகர்கோவில் இந்த மாவட்டத்திலலாம் பாத்தீங்கன்னா ரெட் அலர்ட் கண்டினியூ ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த விருதுநகர், தேனிலையும் பாத்தீங்கன்னா ரெட் அலர்ட் ஜோனா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இனிமேல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மழையை நீங்க அடிக்கடி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. சவுத் சைட் மக்கள்லாம் ரொம்ப உஷாரா இருந்துக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்து மாரி செல்வராஜ் ஒரு 20 கிராமங்களை கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி அவர் ட்விட்டர்ல ஒரு போஸ்டும் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தூத்துக்குடி மாவட்டமே துண்டிக்கப்பட்டிருக்கு. கிராமங்களை சுற்றி நிறைய குளங்கள் பாத்தீங்கன்னா உடஞ்சிருக்கிறதுனால ஸ்ரீ வைகுண்டத்துக்கு பக்கத்துல நிறைய படகுகள் உள்ள போக முடியாத மாதிரி அந்த வெள்ள நீர் பாத்தீங்கன்னா எதிர்த்து வருது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 20 கிராமங்கள் மாட்டிருக்கு. இவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு எந்த வழியுமே இல்லாத மாதிரி இருக்கு. இந்த கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆத்துக்கும் குளத்துக்கும் நடுவுல இருக்கிற வயல்வெளி கிராமங்கள். அதனால இந்த மீட்பு பணிகள்லாம் கொஞ்சம் ஸ்பீடா இந்த கிராமத்துக்குலாம் அனுப்பி விடுங்கப்பான்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல இருந்து சென்னை நோக்கி போயிட்டு இருந்த ஒரு ட்ரெயினை ஸ்ரீவைகுண்டத்துக்கு பக்கத்துல நிக்க வச்சுட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரெயின் ஓட்டுற லோகோ பைலட்னால அந்த தண்டவாளத்தையே பார்க்க முடியலைங்க. அது மட்டும் இல்லாம அவர் ட்ரெயினை நிப்பாட்டினது ரொம்ப நல்லதா போயிடுச்சுங்க. ஏன்னா அடுத்த ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த தண்டவாளத்துக்கு அடியில அந்த கல்லு போட்டிருப்பாங்களா, அந்த லேயர் இருக்கும் பாருங்க, அந்த லேயரே பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு போய் தண்டவாளம் பாத்தீங்கன்னா காத்துல ஆடிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இதுல கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் அந்த ட்ரெயின்ல இருக்கிற நிறைய பேர் இறந்துருப்பாங்க. இப்ப அந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா ஒரு 700 பேர் மாட்டிருக்காங்க. இப்ப அந்த மக்கள் எல்லாம் மீட்கிறதுக்காக ஒரு ஹெலிகாப்டர் வர வச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் 100 பேர்த்த மீட்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கர்ப்பிணி பெண் பாத்தீங்கன்னா வழியால துடிச்சிட்டு இருந்தனால அவங்கள பத்திரமா மீட்டு மதுரையில இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. சரிங்க, நம்ம இந்த வீடியோட எண்டிங் கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.